கேப்டன் செய்த தரமான சம்பவத்தில் மிக முக்கியமான ஒன்று மணலூர் பேட்டை மேம்பாலம். விழுப்புரம் மாவட்டத்தின் ரிஷி வந்தியம் தொகுதியின் மணலூர் பேட்டை மக்களின் அரை நூற்றாண்டு கோரிக்கையான ரயில்வே கிராசிங் பாதை அடிக்கடி மூடப்படுவதால் பல இன்னல்களை சந்தித்தார்கள். குறிப்பாக ஆம்புலன்ஸ், பள்ளி செல்லும் மாணவர்கள், வேலைக்கு செல்பவர்கள் தினமும் பல மணி நேரம் காத்திருந்து செல்ல வேண்டிய நிலை இருந்தது. அந்த பகுதி மக்கள் கிட்டத்தட்ட 50 வருடங்கள் இதற்காக போராடினார்கள். பலமுறை திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தாலும் பல சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த தொகுதியிலிருந்து தேர்வானாலும் இவர்களின் கோரிக்கை நிறைவேறவே இல்லை. ஆனால் கேப்டன் விஜயகாந்த் முதல் முறையாக இந்த தொகுதியில் போட்டியிட்டு எதிர்க்கட்சி தலைவராக தேர்வானதும் மாநில அரசிடம் முறையிட்டும் நிறைவேறாத பொழுது இந்த விவகாரத்தை மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றதோடு அழுத்தம் கொடுத்து 30 கோடி நிதி பெற்று தரமான மேம்பாலத்தை அந்த தொகுதி மக்களுக்காக நிறைவேற்றி தந்தார். இதுபோல மக்களுக்கான தலைவரை காண முடியுமா? ஒருபொழுதும் தேமுதிகவுக்கு யாரும் அழுத்தம் தர முடியாது. இது மக்களுக்கான கட்சி என்பதற்கு இதைவிட என்ன சிறந்த உதாரணம் இருக்க முடியும்?